ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல தங்கமயிலுக்கு வாந்தியும் மயக்கமாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஓனர் இருந்துட்டு நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே மீனாவும் பதற அடிச்சுட்டு நம்ம மயிலை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, மீனா எனக்கு வாந்தி நிற்கவே மாட்டேங்குது மீனா, மயக்கமாக வருது மீனா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போன இடத்துல நம்ம மயிலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுலேயும் டாக்டர் இருந்துட்டு மீனா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நான் இவங்களை செக் பண்ணி பார்த்ததுல இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு தலகாலே புரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, மீனா கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா இங்கே பாருங்க அக்கா, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு புரியுதுக்கா. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக மாமா உங்களை ஏற்றுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மீனா, மாமா இப்போது எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணனை பற்றி யோசிக்கிறாங்க. மாமா கடையில் தான் இருப்பார். நீங்கள் நாளைக்கு வந்து கோவிலில் மாமாவை மீட் பண்ணுங்க, கண்டிப்பாக மாமா நாளைக்கு கோவிலுக்கு வருவார், அங்கே வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம மயிலக்கிட்ட கேட்கவும், மயில் இருந்துட்டு, சரி மீனா, நான் நாளைக்கே வந்து மாமா கிட்டே இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயில விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, இந்த விஷயத்த என்னோட அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அத்தை வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க அம்மா. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னால் நிறைய பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது மீனா, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே, அக்கா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா, ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அத்தையும் மாமாவும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயத்த இப்போதைக்கு உங்கள் மம்மி கிட்ட சொல்லாதீங்க, நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கதை நம்ம பாக்கியம் பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே உள்ளே வந்து, இங்கே பாரடி, என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிற, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா உன் மாமியார் வீட்டில் போய் சண்டை போடணும் வேற சொல்கிற, அப்படி என்னடி விஷயம் நடந்திருக்கு, ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் சண்டை போடுற மாதிரி பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னை நம்புமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, உன்னை நம்பின காலம் எல்லாம் போயிடுச்சு, முதல்ல நீ என்ன அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு, இப்போ சொல்லலைன்னா இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அம்மா நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் வேலை செய்கிற இடத்துல மயக்கமாகவும் வாந்தியாகவும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீனா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணா. அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்க சொன்னதுமே. அப்படி என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, அதை தான் டாக்டர் சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாம்மா, அந்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே எனக்கு புரியலம்மா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. இங்க பாருடி, நீ இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலடி, இந்த விஷயத்த வச்சே உன்னை எப்படியாவது உன்னோட புகுந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சிடறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, என்னோட புகுந்த வீட்டுக்கு போறத பத்தி நான் யோசிச்சுக்கிறேன், நீ இந்த விஷயத்துல தலையிடாதமா, நீ என்னோட வாழ்க்கையில நிறைய பண்ணிட்ட, இது இனிமேலும் எனக்காக என்னோட வாழ்க்கைக்காக எதுவுமே பண்ணாதமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, நான் உன்னோட வாழ்க்கையில் உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி உன் புருஷன் கூட வாழ வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா, நீங்கள் பாரு, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை ரெடியாக சொல்லிட்டு நம்ம பாக்கியமும் ரெடியாகிட்டு நம்ம மயிலை கூட்டிக்கிட்டு கோமதி வீட்டுக்கு போயிடுறாங்க. கோமதி வீட்டுக்கு போனது உடனே நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, சம்மந்தி ஒரு நிமிஷம் வெளியே வாங்க சம்மந்தி, உங்ககிட்ட பேசணும் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாக்கியத்தையும் மயிலையும் பார்த்துட்டு பயங்கர டென்ஷனோட நம்ம
நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை வெளியே மயிலக்காவோட அம்மாவும் வந்திருக்காங்க அத்தை, உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்ககிட்ட எதையோ சொல்லணுன்றதுக்காக வெளியே 2 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கோமதிக்கு கோவம் வந்து அவங்க அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, அவங்கள முதல்ல இந்த இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே வரவும், இங்கே பாருடி எதுக்காகடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, நாங்கள்லாம் செத்துட்டுங்களா இல்லை உயிரோடு இருக்கங்களான்னு பார்க்க வந்தியா, அப்படி உயிரோடு இருந்தா அவங்கள உயிரோடவே புதைச்சிடலான்னு வந்தியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை இப்படியெல்லாம் பேசாதுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி என்னை அத்தைன்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இனிமே நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு எப்போவோ முடிவு பண்ணியாச்சு, அப்படி இருக்கும்போது எதுக்காகடி உறவு கொண்டாடிட்டாலாம் இந்த பக்கம் வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சம்பந்தி, அதாவது என்னோட பொண்ணு உங்கள் வீட்டு மருமக, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்கள் வீட்டு வாரிசை என்னோட மக இப்போ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கையே இல்லை. இங்கே பாருடி குழந்தைய காரணமாக வச்சு இந்த வீட்டில் வாழ வந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ இந்த விஷயத்தில் ஏற்கனவே பொய் சொல்லியிருக்கேன்னு தெரியும், இப்போது நீ உண்மையாக மாசமாக இருக்கவ போகிற, அதெல்லாம் இருக்கவே இருக்காது, இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரணும் நல்லா நினைக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க சம்மந்தி, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு 4-5 பொய் சொல்லி என்னோட பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் என் பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து உங்களை எல்லாரும் மரியாதையாகவும் அன்பாகவும் பாசமாக தானே நடத்தினா, அதாவது அந்த பொய் தெரிஞ்சா என்ன, அதாவது எங்கே தாமலை இருக்கிற பாசமும் அக்கறையும் குறைஞ்சிருமோன்றதுக்காக தான் அந்த பொய்யெல்லாம் என்னோட பொண்ணு மறைச்சிருப்பாளே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை, அதுவும் நான் சொல்லி தான் அவன் மறைச்சா. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீ நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னோடய பொண்ணு எல்லாத்தையும் செக் பண்ணி விட்டு வந்திருக்கா, இங்கே பாருங்கள் டாக்டர் கொடுத்த அதாவது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தூக்கி வீசி அடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கோமதிக்கு மனசு மாறிடுது, என்ன இது நம்ம வீட்டு வாரிசை இப்போது வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு மாதிரி மனசு இழகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான், என் பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணலை, என் பொண்ணு அதாவது தப்பு பண்ணாததுக்கு என்னோட பொண்ணுக்கு தண்டனை கொடுக்காதீங்க, இத்தனை நாளாக என் பொண்ணு தண்டனையை அனுபவிச்சிட்டா, இனிமேலும் என் பொண்ணு தண்டனையை அனுபவிக்க வேணாம், என் பொண்ணு ரொம்ப பாவம், என் பொண்ணு என்ன பாவம் பண்ணான்னு எனக்கே தெரியல, எனக்கு பொண்ணா வந்து பிறந்ததுனால தான் இவ்வளோ கொடுமையும் இவ்வளோ சித்திரவதையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இனிமே அவளுக்காக நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட வந்து பேச மாட்டோம், அவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பாக்கியம் இருந்துட்டு அதாவது கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக திரும்பி பார்த்து நம்ம மயிலை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னே சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் தண்டனை என்ன வேணாலும் கொடுங்க, ஆனால் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க அத்தை, என்னை அந்த வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு கோட்டை போட்டு விட்டுட்டு இந்த கோட்டுக்கு வெளியே நீ வரவே கூடாது அப்படின்னு சொன்னாலையும் பரவாயில்ல அத்தை, நான் அங்கேயே இருக்கிறேன் அத்தை, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், இங்கே பாருங்க அத்தை, என் வயிற்றுல வளர்கிற குழந்தை உங்கள் வீட்டு வாரிசு அத்தை, உங்கள் வீட்டில் தான் இந்த வாரிசு வளரணும்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தை அப்பா இல்லாமையோ இல்லை புகுந்த வீடு யாருமே இல்லாமையோ என்னோட குழந்தை வளரக்கூடாது, அதனால தான் அத்தை திரும்ப வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கோங்க அத்தை, இனிமேல் நான் செத்தாலையும் உங்ககிட்ட ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அத்தை அப்படின்னு காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம கோமதிக்கு மனசு இலகிறது. இங்கே பாரு மயில, எழுந்திரி, நீ குனியக்கூடாது, இங்கே பாரு, நீ இத்தனை நாளாக எங்ககிட்ட எத்தனையோ போய் சொல்லியிருக்க, ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன் மேலே எனக்கு கோவம் இருந்தது தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் விட்டுட்டேன், அப்படி இருக்கும்போது இனிமேல் ஜென்மத்துக்கும் நீ ஏற்றுக்கக்கூடாது, அதாவது என்னோட பையனுக்கு உன்னை டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்தோடு வந்து நிற்கும் போது கண்டிப்பாக எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு மாமியாருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரவே வராது, நான் எப்படியாவது என்னோட பையன்கிட்ட பேசி உன் கூட வாழ சொல்கிறேன், நீ
இங்கவே இரு மயிலு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க அத்தை, என்னை இப்போவே நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாளாக உங்க வீட்டில் இல்லாம நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. விழுந்த உடனே இங்க பாரு மயிலு, திரும்ப திரும்ப காலில் விழுந்துக்கிட்டே இருக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்கள் இனிமேல் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, இனிமேல் எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இங்கே பாருங்க சமந்தி, என் பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணலை, தப்பெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம். என்னோட பொண்ணை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசவே மாட்டோம், நாங்கள் தானே எல்லா தப்பையும் பண்ணோம், இப்போது நாங்களே எங்களோட பொண்ணை பிரிஞ்சு நாங்கள் இருந்துக்கிறோம், இனிமேல் எதுக்காகவும் அவளை பார்க்க வரமாட்டோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதியும் அமைதியாகவே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் சரவணனும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனேயே வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, மா என்னம்மா நடக்குது இங்கே, இவங்களெல்லாம் யார் உள்ளே சேர்த்துனது, திறந்த வீட்டுக்குள்ளே நாய் தூந்த மாதிரி எதுக்காக இவங்கெல்லாம் தூந்துக்கிட்டு இருக்காங்க, முதல்ல இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லமா அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கும் பயங்கர கோவம் வருது. இங்கே பாருடா சரவணா, இப்போ வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரியல, ஆளுக்கு ஒன்று யோசிச்சு அவங்களுக்கு இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கான், இந்த பெரிய மனுஷன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, நான் இந்த வீட்டில் இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, எங்கள் பாரு சரவணா, நான் இவங்களை எதுக்காக உள்ளே கூப்பிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா சரவணா, மா எந்த காரணமானா கூட இருக்கட்டும், அவங்கள எதுக்காகம்மா நீ உள்ளே சேர்த்தன, அவங்கள உள்ளே சேர்த்துனது மிகப்பெரிய தப்புமா, இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சரவணா, நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இரியா, நீ இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவள் உன்னோட பொண்டாட்டி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலையும் அவள் உன்னோட பொண்டாட்டி தானே, எதுக்காக அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, நான் பேசிக்கிறேன், இங்கே பாருடா சரவணா, உன் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாதான், நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக நம்ம அதுதான் அவங்க பண்ணிட்டாங்களேன்றதுக்காக திரும்ப அவங்களுக்கு ஒரு தண்டனை நம்ம கொடுக்கறது நியாயமே இல்லைடா, அவள் பண்ணதெல்லாம் மன்னிச்சு நம்ம ஏற்றுப்போம், அவள் இப்போ மாசமாக இருக்காடா, இங்கே பாருமா, அவள் மாசமாக இருந்தானா அதுக்கு காரணம் யாரு, நான் இல்லை, அந்த குழந்தை யாருதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு சரவணா, இந்த மாதிரி பேசாத சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, என்ன இனிமே அவ கூட என்னை சேர்த்து வச்செல்லாம் பேசாதீங்க, அவ யாரோ நான் யாரோன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன், அப்படி இருக்கும்போது அவளை யாரு உள்ள சேர்த்துனது, முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துறீங்களா இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது கோமதிக்கு யாரு நம்ம தங்கமயில இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, வாய்க்க வந்தபடியெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க மாமா, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும், யார் பண்றதுடி தப்பு, யார் பண்ணது தப்பு, நீ பண்றது தாண்டி தப்பு, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, எதுக்காக மாமா எனக்கு அசிங்கம் இருக்கணும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு தண்டனையே ரொம்பவே அதிகமா அனுபவிச்சிட்டேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் அசிங்கப்படணும்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, இங்க பாருடி, நீ இப்போ மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்குல்ல, அதை தாண்டி சொல்றேன், யார் கூட்ட அதாவது என்னோட குழந்தையே இல்லை, வேற யார் குழந்தையோ வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்போ நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு வந்து நிக்கிறியாடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம தங்கமேலுக்கு பயங்கரக்கும் வந்து, இங்க பாருங்க, நீங்க இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை என் மேல பழியா போடுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த குழந்தை வேற ஒரு ஆளுதுன்னு பார்த்தீங்களா, நீங்க இப்படி ஒரு விஷயத்துல என்னை அசிங்கப்படுத்துவீங்க அவமானப்படுத்துவீங்கன்னு
நினச்சி கூட பார்க்கல. இனிமே நீங்கள் எனக்கு புருஷனும் கிடையாது, நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது. இனிமே என்னோட குழந்தையும் நாமனும் மட்டும்தான். இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக தானே இருக்கீங்க. என் குழந்தை பிறந்து யாராச்சும் என் குழந்தைய பார்க்க வந்துட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. இனிமே இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே எனக்கு தேவையே கிடையாது. என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. ஏதோ நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்னோட வீட்டு சூழ்நிலையாலும் என்னோட சுச்சுவேஷன் ஆளதையும் தான் இப்படி ஒரு பொய்யை நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் என்ன என்னை வேண்டான்னு சொல்கிறது? என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்தியதுக்கு அப்புறமும் நான் எதுவுமே பேசாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தப்பாயிடும். நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே இந்த வீட்டை பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு திரும்புகிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போயிடுச்சாடி? எதுக்காகடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க தான் கோவத்தில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் இந்த வாழ்க்கையே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிடுவியா? எங்கடி போவ தூக்கி போட்டுட்டு? இல்லை எங்கே போவன்னு தான் கேட்குறேன். இங்கே பாருமா, உன் வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன் நான். உன் வீட்டுக்கு வந்தால் நீ ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி குத்தி சாவடிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ பேசுகிறதே என்னால் கேட்கவே முடியாதுமா. அதனால் நான் எங்கேயாவது போயிட்டு போகிறேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்கவே தேவையில்ல. நான் யாருக்குமே எந்த பாவமும் பண்ணலை. என்னோட அம்மாவை தான் இந்த எல்லா பொய்யுமே சொல்ல வச்சாங்க. ஆனால் அவங்க நிம்மதியாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கிடக்கிறது நான் மட்டும்தான். என்னோட புருஷனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் இப்படி வாய் கூசாமல் என்னை பற்றி இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயத்த என் மேலே பழியாக சுமத்துறீங்களே. உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா. என்னோட குழந்தை பிறந்து அதை டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை என் மேலே சுமத்துன நீங்கள் என்னோட புருஷனே கிடையாது. நான் இனிமேல் உங்களை புருஷனாக நினைக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் என்ன பொண்டாட்டியாக நினைக்கிறது? நீங்கள் என்ன நினைக்கவே தேவையில்லை. இனிமேல் நான் யாரை நம்பியும் வாழ போகிறதில்ல. என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமோ சந்தோஷமோ என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தை மட்டும்தான். இனிமேல் என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் நான் உயிர் வாழ போகிறேன். இனிமேல் யாருமே எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, சரவணா, என்னடா சரவணா இது? இங்கே பாரு சரவணா, இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவன் நடிச்சுட்டு போகிறாமா, அவன் நடிச்சதை பார்த்து நீங்களும் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் நடிக்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. அவள் மிகப்பெரிய நாடகக்காரி. இப்படியெல்லாம் எல்லாரையும் ரொம்பவே ரொம்பவே நம்ம தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்தியாமா? இப்போ அவளை நம்பவே நம்பாத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது யாரு நம்ம சரவணனும் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கோமதியும் நம்ம அப்பத்தாவும் ஒரு மாதிரி கஷ்டத்தோடே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, சரவணனோட வாழ்க்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் 2 பேருமே ஒத்து வரமாட்டாங்களே. இனிமே அதாவது அந்த மயில் பிள்ளையும் சரவணன் கூட இத்தனை நாள் வரைக்கும் வாழணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம சரவணன் பேசினதுனால இனிமே அந்த பிள்ளையும் இங்கே வராதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கிறப்போ சரவணனோட வாழ்க்கை இனிமேல் என்ன ஆகிறது நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி கோமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியாச்சு தான் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் தான் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் இப்போ தான் தான் பொண்டாட்டிக்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே இல்லையே. நம்ம மனசில் இருக்கிறத எப்படி யார்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே ரொம்பவே இடிஞ்சு போன மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி போய், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நடந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் இனிமே எதை நினச்சும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் அழுக ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாம் பார்த்த கோமதிக்கு ஒரு மாதிரி மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் போய் நம்ம பாண்டியன் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரி எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு அரசி, இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதனால் வரைக்கும் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அப்படி இருக்கிற போது எப்படி நான் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது ரொம்ப
பேசலாம், தான் புருஷன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அரசு இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. சரவணன் அண்ணனோட வாழ்க்கை கண்டிப்பா சீக்கிரமா மாறிடும். அவரு கண்டிப்பா அவருக்கு புடிச்ச வாழ்க்கைய அமைச்சுப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லவும், "எ இல்ல இல்ல, இல்ல. இல்ல அரசி. நான் அப்படி சொல்ல வரல. இப்போ அந்த மயில் புள்ள மாசமா இருக்குன்னு வந்து சொல்லுச்சு. ஆனா சரவணன் இருந்துட்டு அந்த புள்ள மேல ஏதேதோ பழிய சொல்லி, இப்போ அந்த புள்ளையும் ரொம்ப கோவத்துல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு உண்மையாவே மாசமா இருந்தா, நம்ம என்ன பண்றது சொல்லு? அந்த புள்ளைய மாசமா இருந்து இப்படி வீட்ட விட்டு துரத்திட்டாங்களே! தான் வாரிசு கூட அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்களேன்னு நெனச்சு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்களா? ச்சீ! இந்த 4 பின்ன யாரும் பேச மாட்டாங்களா? இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணனோட மனசு என்ன பாடுபடும்? அதெல்லாம் நெனச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "இங்க பாரு மீனா, இனிமே யாருக்காகவும் நான் வாழ போறதில்ல. நீ என்கிட்ட சொன்னல்ல, அது வேலைக்கு போய் சம்பாரிச்சா 4 காசு நம்மக்கிட்ட இருந்தா நம்பிக்கை வரும்னு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட புள்ளையும் சரி, என்னையும் சரி நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன். இங்க பாரு மீனா, எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுத்தல்ல, அதுக்கு ரொம்ப 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 நன்றி மீனா. எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப்ப நீ பண்ணுவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. அதுவும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஆளா கூட மதிக்காம என்னோட நம்பர எல்லாமே பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் என்ன ஒரு ஆளா மதிச்சு என்னோட உள்ள உணர்வுகள மதிச்சு, எனக்கு மதிப்பு குடுத்து, எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பண்ணி குடுத்த. ரொம்ப ரொம்ப நன்றி மீனா. உன்ன காலத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன் மீனா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. மாமா ஏதோ கோவத்துல இப்படியெல்லாம் பேசிட்டாரு. கண்டிப்பா அவரோட கோவம் குறைஞ்சா உங்கள வந்து பாப்பாரு" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே, "இங்க பாரு மீனா, இனிமே யார நம்பியும் நான் வாழ போறது கிடையாது. இனிமே என்னோட வாழ்க்கையில யாரும் வரணும்னு நான் நினைக்கவும் கிடையாது. இனிமே எத பத்தியுமே யோசிக்காம என்னோட குழந்தைய பத்தி மட்டும் தான் நான் யோசிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. நீங்க இனிமே எத பத்தியுமே யோசிக்காம உங்களோட வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான்க்கா. இருந்தாலும் நீங்க மாமா கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை எனக்கு இருக்குதுக்கா. கண்டிப்பா மாமா உங்கள ஏத்துப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாரு மீனா, மாமாவே வந்து என்னை ஏத்துக்கிட்டாலும் நான் அவரை ஏத்துக்க போறது கிடையாது. இனிமே அவரு என்னோட லைஃப்ல இல்லவே இல்ல. என் மேல இப்படி ஒரு கேவலமான ஒரு பழிய போட்டுட்டாருல்ல. என்னோட புருஷன் என்னோட புருஷன் கூட மட்டும்தான் நான் சந்தோஷமா வாழ்ந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு என்னவே சந்தேகப்பட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் அவர் கூட போய் வாழணும்? ஒரு நம்பிக்கையே இல்லாத இடத்துல நான் வாழணுன்ற அவசியமே இல்ல. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அவர்கிட்ட பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு. மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்துறதா எனக்கு ரொம்ப 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 அசிங்கமா இருக்குது மீனா" அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்க பாரு மீனா, நான் என்னோட பிரச்சனை ஒவ்வொன்றா வெளியே தெரியும்போது மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போது அத்தைக்கிட்ட ஏதேதோ சொல்லி மாமா இன்னொரு பொண்ணு பார்த்ததுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது எப்படி வலிக்கும்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்னோட மாமாவுக்கும் அப்படி தானே வலிச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் ஒரு நல்ல யோசனை தோணும். நீங்கள் அதுபடி இருங்கக்கா. நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க." "இல்லை மீனா, நான் இதை ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் நம்மளோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேனே. நான் யாருக்காகவும் பாரமாக இருக்க விரும்பலை மீனா. அதனால தான் உங்ககிட்ட ஒரு வேலையும் கேட்டேன். வேலைக்கு போனதுலேருந்து அவரோட ஞாபகம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. இப்போ வரைக்குமே அவர் மேலே எனக்கு பெரிய அன்பும் மரியாதையும் இருக்குது. அது எப்போவுமே குறையாது. இருந்தாலும் யாருக்கும் பாரமாகவும் யாருக்கும் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது. அதனால தான் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போகிறேனே. இப்போது என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னோட கையில் இருக்குது. கண்டிப்பாக அந்த அந்த குழந்தை கூட சேர்ந்து நான் வாழ்க்கை முழுக்க தனியாக ட்ராவல் பண்ண முடியுன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம பாக்கியம் இருந்துட்டு,
இதெல்லாம் கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி மயிலு, நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக தேவையில்ல, இந்த வீட்டிலே இருந்துக்கோ. இங்கே பாருமா, நீ இன்னைக்கு சொல்லுவ, இல்லை 2 நாளைக்கு அமைதியாக இருப்ப, அதுக்கப்புறம் நீ வழக்கம் போல் உன்னோட பேச்சை ஆரம்பிச்சிருவாம்மா. நீ பேசுறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால தான் நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, எங்கடி போவ நீ, எங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் எங்கேயாவது போயிருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே நந்தினி அக்கா கிட்ட, இங்கே பாருங்கக்கா, எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்குமாக்கா, நான் 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 ஒருத்தி மட்டும்தான். என்னோட புருஷனும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை சந்தேகப்பட்டு இது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. அதனால் இனிமேல் நான் யாரை பற்றியும் யோசிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி என்னோட குழந்தையும் யாரை பற்றியும் யோசிக்க நான் விடவே மாட்டேன். இனிமேல் என்னோட குழந்தையும் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஓனர் அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. இங்கே பாரு மயிலு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை சீக்கிரமா சரியாயிடும். இல்லக்கா, என்னோட வாழ்க்கை சரியாகாது, நான் என்னோட நிலைமை இப்படியே தான் இருக்கும். நீங்க எனக்கு ஒரு வாடகை வீடு மட்டும் பார்த்து கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மயில் சொல்ற மாதிரி தனியா போய் நம்ம தங்கமயில் தனியா வாழ்ந்துருவாங்களா, இல்ல சரவணன் ஏத்துக்கிட்டு சரவணன் கூட வாழுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.